நன்றி. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நாளுடைய இந்த நிகழ்ச்சியை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், முன்னால் பேசியவர்கள் கூட சொல்லி காமித்தார்கள், இன்றைய காலகட்டத்தினுடைய கால சூழ்நிலையினுடைய அவசிய தேவை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். காலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிகள் இன்றைய சமுதாயத்திற்கு, இன்றைய தனி மனித ஒற்றுமைக்கும், ஒரு கூட்டு சமுதாய ஒற்றுமைக்கும், ஒரு நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மிக அவசியம் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். அன்பானவர்களே, ஒரு மைய கருத்தை மனதிலே வைத்து நாம் இந்த நிகழ்ச்சியை அணுகினோம் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி நமக்கு நம்முடைய சந்தேகங்களை, நம்முடைய கருத்து வேற்றுமைகளை நிவர்த்தி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் என்ன என்று புரிந்து கொள்வதற்கு, இஸ்லாம் என்ன என்று புரிந்து கொள்வதற்கு இஸ்லாமியர்களை பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமை, அதாவது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அல்ல, அதிலே சிலர்கள் அவர்களை பார்த்து இதுதான் இஸ்லாமோ என்று நாம் விளங்குவது சரியல்ல. இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று இஸ்லாத்தினுடைய போதனைகளை வைத்துத்தான் நாம் புரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இஸ்லாம் எதை ஏவுகிறதோ, எதை கட்டளையிடுகிறதோ, அதனால் மனித இனத்துக்கு என்ன பலன், இஸ்லாத்தினுடைய போதனைகளின் மூலமாக மனித இனத்திற்கு என்ன பிரயோஜனம் ஏற்படுகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து பார்க்கலாம். சுருக்கமாக உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி, ஏராளமான கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டி இருக்கிறது. அதற்காக வேண்டி மிக அனுபவம் உள்ளவர்கள் இருப்பதன் காரணமாக சுருக்கமான ஒரு செய்தியை மட்டும் நாம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் சொல்கிறது ஒரு செய்தியிலே, ஒருவர் ஒரு வீடு கட்டுகிறார் என்று சொன்னால், பக்கத்திலே ஒரு வீடு இருக்கிறது, நான் வீடு கட்டுறேன்னு சொன்னால் என்னுடைய வீட்டு காம்பவுண்டை பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் ஹைட்டு ஆக்கக்கூடாது, ரொம்ப உயர கட்டக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவங்க வீட்டுக்கு காற்று தடைப்படக்கூடாது, காற்று தடைப்படக்கூடாது. இது ஒரு சின்ன விஷயம் நினைக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கருத்து இருக்குது. இன்றைக்கி பேப்பரில் வரக்கூடிய எவ்வளோ செய்திகளை பார்க்குறோம். என் வீட்டு செவர் தான், எனக்கு முழு உரிமை இருக்குது, நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடுத்தவர் வீட்டுக்கு காற்று தடைபடக்கூடாது என்பதற்காக அவர்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருக்க தான் மட்டும் உணவு உண்பவர், வயிறார சாப்பிடுபவர் உண்மையான முஸ்லிம் அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லிம் என்று சொல்லப்படவில்லை, யாராக இருந்தாலும் தான் மட்டும் வயிறார சாப்பிடுபவர் உண்மையான முஸ்லிம் அல்ல. எவ்வளவு பெரிய கருத்து, எவ்வளவு பெரிய கருத்து. பக்கத்து வீட்டுக்காரருக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தால் அவர் உண்மையான முஸ்லிம் அல்ல, அவருடைய இறை நம்பிக்கை கலப்புள்ளது, உண்மையற்றது என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம். ஆனால் இன்னைக்கு இது ஃபாலோ பண்ணப்படுதா என்றால் பெருவாரியாக இல்லை. ஆனால் அதை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பார்வையில் தெரிவது என்னவென்றால் அதிகமான மக்கள் பின்பற்றுவதில்லை. இதன் காரணமாக முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் என்ற ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. எனவேதான் சுருக்கமாக, மிருகங்கள், ஒரு தவறான வழியிலே உள்ள ஒரு பெண் பசித்திருந்த தாகித்திருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதன் காரணமாக அந்த பெண்ணுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதாக ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மிருகம், ஒரு நாய், அதனுடைய தாகத்தை தீர்த்த ஒரு பெண்ணுக்கே பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த இஸ்லாம் மனித சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை நாடுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். எனவே இந்த கருத்துக்கள் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லப்படும். சுருக்கமாக, இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களை வைத்தோ, அது சினிமாவாகவோ, நாடகமாகவோ, கார்ட்டூனாகவோ, அல்லது இன்டர்நெட்டில் வரக்கூடிய இந்த தகவலாகவோ, எதுவாக குறிப்பாக நியூஸ் பேப்பராகவோ எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் இது, முஸ்லிம் இவர் என்று இந்த மீடியாக்களை வைத்து நாம் விளங்கக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை வைத்து விளங்க வேண்டும். உதாரணமாக, தாடி வைத்தவர் ஒருவரை பார்த்தால்
அந்த பேப்பரிலேயோ அல்லது மீடியாக்கள் எப்படி அவரை வரையுறுத்து ஒரு சின்ன பையன்ட்ட ஒரு தீவிரவாதிய கார்ட்டூன் வர அப்படின்னு சொன்னால் தாடி வச்ச உருவத்தை வச்சு வரைகிறான். ஏன்னா மீடியாக்களுடைய பாய்சன். ஆனால் எத்தனையோ சமயத்தை சார்ந்த நல்லிணக்க மக்கள், எத்தனையோ பேர் ஆன்மீகத்தில் உள்ளவங்க தாடி வச்சிருக்கிறாங்க. தாடி என்பது தீவிரவாதத்தின் அடையாளம் அல்ல. தீவிரவாதத்தை கடுகில் ஒரு கோடி அளவு போட்டாலும் கூட அதில் ஒரு துளி அளவு கூட இஸ்லாம் தீவிரவாதத்தை அனுமதிக்கவில்லை. மாறாக வன்மையாக கண்டிக்கிறது. அது யார் செய்தாலும் சரி, தவறு யார் செய்தாலும் தவறுதான் என்று இஸ்லாம் சொல்கிறது. மற்ற தகவல்களெல்லாம் உங்களுக்கு சுவற்றிலே நிறைய இந்த மாதிரி ஃப்ளெக்ஸிலே மாட்டியிருக்கிறார்கள், சின்ன சின்ன கருத்துக்கள். அதை படித்து பார்த்தாலே தெரியும். நான் சிறப்பு பேச்சாளருக்கு நேரத்தை கொடுப்பதற்காக வேண்டி, எனவே இஸ்லாத்தை அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையான முஸ்லிம் என்றால் யார், அவர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிம் ஒரு வியாபாரியாக, ஒரு முஸ்லிம் ஒரு தொழிலாளியாக, ஒரு முஸ்லிம் ஒரு மாணவராக, ஒரு முஸ்லிம் ஒரு அரசு அதிகாரியாக, ஒரு முஸ்லிம் ஒரு காவலாளியாக, ஒரு முஸ்லிம் ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று அடையாளம் காட்டுவது இஸ்லாத்தினுடைய போதனைகள். இதை வைத்துத்தான் நாம் விளங்க வேண்டுமே தவிர, அதாவது பின்பற்றாமல் நடக்கக்கூடிய அந்த மக்களை வைத்து நாம் புரியக்கூடாது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை இந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு புரிந்துணர்வை இன்று தமிழகத்திலே மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் எங்கெல்லாம் உலகத்திலே இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பெருமளவிலே பயன்பெறக்கூடிய அளவிலே இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையிலே நம்முடைய தமிழகத்திலே செய்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய, நம்முடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய ஜனாப் டாக்டர் KVS ஹபீப் முகமது துணைத் தலைவர் இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளை IFT சென்னை. இவர்கள் MBBS டாக்டராக, குழந்தை ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார்கள். பல தரப்புப்பட்ட மக்களோடு பலவிதமான கலந்துரையாடல்கள் பல ஆண்டுகளாக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். மட்டுமின்றி தமிழன் டிவியிலே அவர்கள் மானுட வசந்தம் என்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை, கேள்வி பதில் நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே நல்ல கருத்துக்கள், நல்ல ஒரு சிந்தனைகள், நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. அது மட்டுமல்லாமல் இவர்கள் IFT-னுடைய துணைத் தலைவராகவும் வகிக்கிறார்கள். இவர்கள் மூலமாக பல விதத்திலே பல மக்கள் பயனடைந்து அதன் மூலியமாக தங்களுடைய வாழ்விலே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நமக்காக வேண்டி சிறப்புரையாற்றுவார்கள். அதற்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஐயங்களை, சந்தேகங்களை கேட்டு நல்ல முறையிலே தெளிவு பெற்று இந்த நிகழ்ச்சியின் நல்ல நோக்கத்தை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டு அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அதிரை ஈத் மிலன் கமிட்டியின் சார்பில் நடைபெறுகிற பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஹாஜா முஹிதீன் சாஹிப் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு முன்னாலே கருத்துக்களை வழங்கிய அரசு வழக்குரைஞர் சம்பத்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரை நிகழ்த்திய முகமது இத்ரீஸ் சாஹிப் அவர்களே, மற்றும் நன்றியுரை வழங்கவிருக்கின்ற ஹாஜா முஹிதீன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற பல்வேறு சமயங்களை சார்ந்த அன்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ் பண்பாடும் இஸ்லாமிய பண்பாடும் சந்திக்கின்ற பல இடங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு தலையாய இடம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்து. இது தமிழ்நாட்டினுடைய இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்து. அதுபோலவே யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் நம்முடைய ஊரே, எல்லோரும் நம்முடைய சகோதரர்களே என்று சொல்லுகின்ற கருத்து. இந்த கருத்துக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் நெருங்கிய தொடர்புடையது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை எடுத்துவிட்டால் இஸ்லாம் என்ற மாளிகை தகர்ந்துவிடும்.
ஒன்றுமே இருக்காதாங்க. இஸ்லாம் என்ற மாளிகை எழுப்பப்பட்டிருப்பதே இறைவன் ஒருவன், மனித குலம் ஒன்று என்ற ஒரு அடிப்படையில் தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பதும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான். நீங்கள் பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது சமயங்களே வேண்டாம் என்று சொல்பவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் சமம், ஒரு தாய் தந்தை இருக்கக்கூடிய வழித்தோன்றல்கள், இதை யாரும் மறுக்க முடியாது. ஆக நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை இந்த தோழர்கள் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களை உளமாற மனமாற நான் அவர்களை பாராட்டுகின்றேன். இது ஒரு மகிழ்ச்சி பரிமாற்ற நிகழ்ச்சி, ஒரு கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி ஆக நாம் இதனை அமைத்திருக்கிறோம். பொதுவாக சமயம் சார்ந்த கருத்துக்களை பொதுவாக நமக்குள் நாம் பரிமாறிக்கொள்வதில்லை. அரசியலை பற்றி பேசுகிறோம், வியாபாரத்தை பற்றி பேசுகிறோம், ஊர் நடப்பை பற்றி பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். சமயத்தை பற்றி மட்டும் பேச மாட்டோம். என்ன காரணம்? எதுக்கு வம்பு? பேசினா சண்டை தான் வரும், ஆகவே பேசாமலே இருந்து விடலாம் என்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவங்க சமயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம சமயத்தை நாம் தெரிஞ்சுக்கிடுவோம். அல்லது அவர் சொன்னதை பற்றி அவங்க சமயத்தை பற்றி அவங்களுக்கும் தெரியாது, இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களுக்கும் தெரியாது, இந்து மதத்தை பற்றி இந்துக்களுக்கும் தெரியாது. சமய அறிவுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இது போன்ற காரணங்களினால் இந்த சமய விஷயங்களில் கருத்து பரிமாற்றம் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் என்னவாக ஆகிவிட்டது என்று சொன்னால், மிக பெரும் இடைவெளி நமக்கிடையே ஏற்பட்டு அருகிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருவரை பற்றி ஒருவர் புரியாத காரணத்தினால் சில சமயங்களிலே வகுப்பு வெறியர்கள், வகுப்புவாதிகள் இடையிலே புகுந்து நமக்கிடையே மிக பெரும் இடைவெளியை உண்டாக்கி சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டு நம்மை கூட பிரித்து விடுகிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே மனித நேயத்தை கலப்பதோடு கருத்து பரிமாற்றம் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை கேட்கிற போது நம்முடைய அறிவு விசாலம் அடைகிறது. இதுகாரும் நாம் ஒரு குறிப்பிட்ட கருத்தையே கேட்டுக்கொண்டு வந்திருப்போம். ஒரு பிரச்சனைக்கு நாம் எண்ணிக்கின்ற ஒரு தீர்வு மட்டும் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருப்போம். பல்வேறு கருத்துக்களை கேட்கிற போதுதான் இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்கிறதா, இப்படியும் ஏன் சிந்திக்கக்கூடாது என்கிற நிலையெல்லாம் பல்வேறு கருத்துக்களை கேட்கின்ற போதுதான் ஏற்படும். ஆகவே நாம் மாற்றமாக எண்ணுகின்ற சித்தாந்தங்களை கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாளன் இறை மறுப்பை பற்றி கூட சிந்திக்க வேண்டும். இறை மறுப்பை பற்றி அவர்கள் ஏன் பேசுகிறார்கள், அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் அவன் சிந்திக்க வேண்டும். இப்படி சிந்திக்கிற போதுதான் அறிவு விசாலமடைகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு அறிவை விசாலப்படுத்துகின்ற, புரிந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வை இங்கே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே நான் இப்போது பேசப்போகிற தலைப்பு அமைதி என்கின்ற தலைப்பிலே பேசப்போகிறோம். ஏன் அந்த தலைப்பு என்றால், இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்றுதான் பொருள். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்று பொருள். இஸ்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட தனிநபரின் பேரில் அமைந்திருக்கவில்லை. சில மதங்கள் அந்த மதத்தை ஸ்தாபித்தவருடைய பெயராலே அமைந்திருக்கும். கிறித்தவம், பௌத்தம், கன்ஃபூஷியனிசம் இவையெல்லாம் அதை உருவாக்கியவருடைய பெயராலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். சில மதங்கள் அந்த மதம் பிறந்த இனத்தின் பெயராலே அமைந்திருக்கும். இப்போ யூத இனம், யூத மதம், ஜுடாயிசம் என்பது இனத்தின் பெயரால் அமைந்த ஒரு மதம். இங்கே இஸ்லாம் என்பது அமைதி, அதனுடைய பொருள் அமைதி. ஆகவே அமைதியை பற்றி தான் நாம் இன்று பேசப் போகிறோம். உலகிலே மிகப்பெரிய சொத்து எது என்றால் அமைதி தான். கடவுள் ஒருவேளை அவன் முன்னால் தோன்றி, இந்தாப்பா என்னிடத்திலே ஒரே ஒரு வரம் தான் கேட்க வேண்டும், ஒரு வரம் தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது என்று சொன்னால் ஒரு அறிவுள்ள மனிதன் என்ன சொல்லுவான்? கடவுளே, எனக்கு ஒன்றும் வேண்டாம், அமைதி கொடு. எனக்கு எதுவுமே வேண்டாம், சொத்து வேண்டாம், ஜோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு அமைதி கொடு. ஏனென்றால் சில சமயங்களிலே நாம் நினைக்கிறோம் பெரும் பணமும் புகழும் பதவியும் இருந்தால் நமக்கு அமைதி வரும் என்பதாக. ஆனால் உலகிலேயே அதிகமாக அமைதி இழந்தவர் யார் தெரியுமா? பணக்காரர்கள் தான். அமைதியை அதிகமாக இழந்து தவிப்பவர்கள் பணக்காரர்கள் தான். உலகிலேயே அதிகமான குற்றங்கள் நடைபெறுகிற நாடுகளும் பணக்கார நாடுகள் தான். ஆகவே பணம் ஒன்றும் அமைதி தந்து விடாது. அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு பழமொழி, பணத்தை கொடுத்து படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை கொடுத்து படுக்கையை தான் வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. ஆகவே அமைதிதான் மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக பெரும் சொத்து. அமைதி கிடைத்தவன் தான் உலகத்திலே கொடுத்து வைத்தவன். அமைதியுள்ள மனிதன் தான் வெற்றி பெற்ற மனிதன். அமைதியுள்ள நாடுதான் உலகிலே பாருக்குள்ளே நல்ல நாடு, அந்த நாடுதான். ஆகவே இந்த அமைதியை என்ன விலை கொடுத்தேனும் வாங்க வேண்டும்.
பீஸ் அட் எனி பிரைஸ் என்று சொல்வார்கள். அமைதிக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ஆனால் நம்மிலே பலர் இந்த அமைதியை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் எல்லாம் காலம் கடந்து வயசான பிறகு அமைதியை பற்றி பேசுபவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அப்போது அமைதியை அனுபவிக்க முடியாத அளவுக்கு நாம் நோயுற்று விடுகிறோம், முதுமையை அடைந்து விடுகிறோம். நல்லா இருக்கும்போதே அமைதியாக இருக்கணும், சின்ன வயசுலேயே அமைதியாக இருக்கணும். ஆகவே இந்த அமைதி தான் மனித வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும். ஆகவே இஸ்லாம் அமைதியை பற்றி ஆழமாக பேசுகிறது. தன்னுடைய பேரிலே அமைதி என்று வைத்துவிட்டு அமைதிக்கான வழிகளை காட்டாமல் அது சென்று விடவில்லை. சும்மா பொருவனை இஸ்லாத்தினுடைய பேர் அமைதி, எப்படி அமைதி? அது கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். ஆகவே இன்று நாம் இந்த இருக்கின்ற குறைந்த நேரத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுவோம். எஞ்சியவற்றை நீங்கள் புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே 3 வகையான அமைதி. தனி மனித அமைதி, அவன் அளவில் பெற வேண்டிய அமைதி, பீஸ் வித் ஹிம்செல்ஃப், அவனோடு பெற வேண்டிய அமைதி, இது முதலாவது அமைதி. இரண்டாவது பீஸ் இன் தி சொசைட்டி, சமுதாயத்தில் இருக்க வேண்டிய அமைதி. மூன்றாவது பீஸ் வித் தி காட், இறைவனோடு பெற வேண்டிய அமைதி. 3 வகையான அமைதி. ஆகவே தனி மனிதன் முதலாவதாக அமைதி பெற வேண்டும். தனி மனிதன் அமைதியாக இல்லாவிட்டால் சமுதாயம் எப்படி அமைதியாக இருக்கும்? நேற்று முந்தா நாள் வந்த பத்திரிகையில் வந்த செய்தியை படித்திருப்பீர்கள். உலகில் 5 கோடி பேருக்கு மனச்சிதைவு நோய், சீசோஃப்ரெனியா. உலகத்தில் 5 கோடி பேருக்கு மனச்சிதைவு நோய் இருக்கிறது. இதில் 70 லட்சம் பேர் இந்தியாவில் தான் இருக்கான். அந்த 5 கோடி பேரில் 70 லட்சம் பேர் இந்தியாவில் தான் இருக்கு. இந்த 5 லட்சம் பேரில் 10% மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்படி என்னால் எந்த அளவுக்கு மனிதன் மன அமைதி தவிக்கிறான், இழந்து தவிக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக மன நோய்கள், மன அழுத்தம் இவையெல்லாம் இன்று சாதாரணமாக ஆகிவிட்டது. வீடுகளிலும் அமைதி இல்லை. பெருகி வருகின்ற மன முறிவுகள், ஐயாவுக்கு தெரியும், அதிகமாக வருகின்ற வழக்கு என்ன வழக்காக இருக்கும்? இன்றைக்கு நீதிமன்றங்களிலே மனமுறிவு வழக்குகள் தான் மிக அதிகமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எத்தனை குடும்ப நீதிமன்றங்கள் ஏற்படுத்தினாலும் எண்ணிக்கையை சமாளிக்க முடியல. ஆக மனமுறிவுகள், பெற்றோர்கள் வீடுகளிலே கண்ணியமாக நடத்தப்பட முடியாத நிலை, பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகின்ற கொடுமை, வரதட்சணை கொடுமை என்றெல்லாம் வீடும் அமைதி இழந்து தவிக்கிறது. வீட்டிற்கு வெளியே வந்தால் சாதி கலவரங்கள், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், மொழி கலவரங்கள், சர்வதேச அளவிலே ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுப்பது என்பதாக இந்த அமைதி பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். இதனுடைய ஆழமும் அகலமும் பெரிது. இந்த அமைதியோடு லேசாலாம் ஒன்றும் வாங்கிட முடியாது. பல பேர் சொல்கிறாங்க, அமைதியை அடைவதற்கான வழி, நீ ஏதாவது மலைக்கு போ, இமயமலைக்கு போ, குத்தாலத்துக்கு போ, அல்லது ஊட்டிக்கு போ, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துரு, 10 நாளைக்கு இருக்கலாம், திருப்பி வந்தால் அதே பிரச்சனை தான். இதெல்லாம் தீர்வு அல்ல. அல்லது யோகா கிடைக்கும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது நிரந்தர அமைதி அல்ல. ஓரளவுக்கு பதட்டத்தை தணிக்கக்கூடிய. இன்னும் சிலர் தவறான வழிக்கே போயிடுறான். போதை, மது என்று போய் அமைதியை இன்னும் அமைதி இழந்து தனது அமைதியையும் குலைத்து, வீட்டில் உள்ள அமைதியையும் குலைத்து, நாட்டில் உள்ள அமைதியையும் குலைச்சிட்டு போயிடறான். ஆக இவைகளெல்லாம் நிரந்தரமான ஒரு தீர்வு அல்ல. ஆகவே இதற்கான தீர்வை யார் தர முடியும்? இதற்கான தீர்வை நம்ம எல்லாம் படைத்த இறைவன் தான் தர முடியும். இறைவனுக்குத்தான் தெரியும் இந்த மனிதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த உலகம் எந்த வகையில் செயல்படுகிறது, இந்த உலகத்தினுடைய போக்குகள் என்ன. ஆக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை அவன் தான் தர முடியும். மனிதனை படைத்தவனும் உலகத்தை படைத்தவனும் இறைவன். ஆக யார் படைத்தானோ அவன் தான் வழிகாட்ட முடியும். இப்போ இந்த மைக் இருக்கு, இந்த மைக் எப்படி செயல்படும் என்பதை யார் சொல்லித்தர முடியும்? யார் இதை கண்டுபிடிச்சானோ அவன் சொல்லித்தர முடியும். அவன் தான் சொல்லுவான், அந்த சுவிட்சை போட்டால் இது ஆன் ஆகும், இது சுவிட்சை போட்டால் ஆஃப் ஆகும், எல்லாம் அவன் தான் சொல்லித்தர முடியும். இது ரிப்பேர் ஆனால் எப்படி சரி அவன் தான் சொல்லித்தர முடியும். ஆகவே நம்ம எல்லாம் படைத்த இறைவன் தான் இந்த உலகில் எப்படி மனிதனாக வாழ முடியும் என்பதை இறைவன் தான் கற்றுக் கொடுக்க முடியும், படைத்தவன் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே இறைவனே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். மனிதா, உன்னை நான் படைத்தேன், நான் உன்னை ஆதரவற்றவனாக விட்டுவிடவில்லை, உனக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொண்டேன். அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், குர்ஆன் சொல்லுகிறது. அவனே படைத்தான், அவனே ஆணையிடுவான். படைத்தவனுக்குத்தான் வழிகாட்டுகிற ஆற்றலும் அதிகாரமும் இருக்கிறது. ஆகவே அவனே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். தனது செய்தியை
இறை தூதர்கள் வாயிலாக நமக்கு வழங்கினான். முதல் மனிதன் ஆதம். முதல் மனிதனுக்கே வழிகாட்டுதல் தேவை. முதல் மனிதனுக்கே வழிகாட்டுதல் தேவை. ஆகவே முதல் மனிதனே முதல் தூதர். அவரை தனது தூதராக ஆக்கினான். பின்னர் ஏராளமான லட்சக்கணக்கான தூதர்கள் உலகம் பூராவும் வந்தார்கள். அதிலே இறுதியாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் குர்ஆன், அதன் மூலமாக இந்த அமைதிக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இறை கட்டளைகளை பின்பற்றினால் உங்களுக்கு அமைதி கிட்டும். இறை கட்டளைகளை மீறினால் அமைதி கொலை. இயற்கையை பாருங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளெல்லாம் செயல்படுகின்றன. அமைதியாக போயிட்டு இருக்கு. எந்த மோதலும் இல்லை. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எங்கேயும் சண்டை கிடையாது. இரவுக்கும் பகலுக்கும் சண்டை கிடையாது. ஏனென்றால் அவைகளுக்கு சுதந்திரம் இல்லை. அவைகளுக்கு விதிக்கப்பட்ட விதிகளை மாறி வேறு ஒரு கோலத்தில் வட்டத்தில் சொல்வதற்கான சுதந்திரமோ அனுமதியோ அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அவைகளெல்லாம் அமைதியாக போய்கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். நீ இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், தண்ணி போடவும் செய்யலாம், தண்ணி போடாமல் இருக்கலாம். ஆக இப்படி வாழ்ந்தால் அமைதி, இப்படி வாழாவிட்டால் அமைதியின்மை என்பதை சொல்லி கொடுத்து விட்டு இறைவன் சுதந்திரத்தையும் மனிதனுக்கு கொடுத்து விட்டான். ஆகவே மனிதன் அமைதியுடன் தவிக்கிறான். இறைவன் சொன்னான், மனித குலம் ஒன்று, மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய்தனுடைய வழித்தோன்றல்கள் என்று இறைவன் சொன்னான். நீ என்ன செய்த? மனித குலத்தை பலவாக பிரித்தாய். ஆதிக்க உணர்வின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற படிம நிலைகளை ஏற்படுத்தினாய். அடித்துக்கொண்டு சாவுகிறாய். இது இறைவன் செய்தல். நீ ஏற்படுத்தி கொண்டது, நீயா உண்டாக்கி கொண்டது. இறைவன் சொன்னான், மது அருந்தினால் உன்னுடைய அமைதி போகும் என்று சொன்னான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மது தீமைகளின் தாய், உம்முல் ஃபவாஹிஷ். மானக்கடான செயலுக்கெல்லாம் தாய் யார் என்றால் மது. மதுவை உண்டால் எல்லா தீமைகளையும் செய்வான். மதுவை கொண்டால் பொய் சொல்லுவான். மதுவை உண்டால் பாலியல் வன்முறை செய்வான். மதுவை சொன்னால் பிறரை அடிப்பான். மதுவை சொன்னால் கொலையும் செய்வான். எல்லாம் செய்வான். நீ என்ன செய்த? மதுவை வருமானங்களின் தாயாக ஆக்கி கொண்டாய். இறைவன் சொன்னான், அது தீமைகளின் தாய் என்று. நாட்டினுடைய வருமானத்திலே 20,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டிலே 1/5 பகுதி மதுவின் மூலமாக கிடைக்கிறது. விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு தீமையை நீங்கள் எடுத்து பார்த்தால் இறைவனுடைய கட்டளைகளுக்கு எங்கெல்லாம் நீ மீறுகிறாயோ அங்கெல்லாம் அமைதி இழப்பாய். இறைவன் சொன்னான், உன்னுடைய மனைவியை மணந்து கொள்கிற போது ஆண்மகனாகி நீ ஏதாவது ஒரு பரிசாக அந்த பெண்ணுக்கு கொடு. ஏனென்றால் உழைக்கும் திறன் உன்னிடத்திலே இருக்கிறது, நீ கொடு என்று இறைவன் சொன்னான். நீ என்ன செய்த? அவட்டைந்து பிடுங்கின. வரதட்சணை என்ற பெயரால் பிடுங்கினாய். அமைதி போயிற்று. வீட்டிலே அமைதி போயிற்று. இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஆகவே இறை கட்டளைகளை மீறுகிற போது அமைதி கொலையும். இப்போ தனி மனித அமைதி எழுந்து ஆரம்பிப்போம். தனி மனித அமைதி கொலைவதற்கான காரணங்கள் என்ன? முதலாவதாக தீய எண்ணங்கள் தான். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம், பாரதி சொல். உள்ள நல்லா இருக்கணும், உள்ள அமைதியா இருக்கணும். கள்ளங்கபடமற்ற உள்ளம், சூதுவாது இல்லாத உள்ளமாக இருந்தால் மனிதன் அமைதியாக இருப்பான். ஆணவம், பொறாமை, பேராசை, பதவி ஆசை, புகழாசை, இப்படி பல்வேறு ஆசைகளை தேக்கிக்கு வைத்திருக்கிற ஒரு மனிதனால் அமைதியாக இருக்க முடியுமா? சொல்லுங்க, இருக்க முடியாது. பேராசைக்காரன் எப்போதாவது அமைதியாக இருக்க முடியுமா? எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு ஒன்றும் போதாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவனுக்கு 2 பள்ளத்தாக்குகள் நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் அதிலும் அவனுக்கு திருப்தி கிடையாது. 3வது பள்ளத்தாக்கை தேடுவான். பேராசைக்காரனுக்கு அமைதி கிடையாது, பொறாமைக்காரனுக்கு அமைதி கிடையாது. இப்படி ஒவ்வொரு தீமைகளையும் உள்ளங்களிலே தேக்கிக் கொள்பவர்கள் ஒருபோதும் அமைதி பெற முடியாது. உள்ளத்தை முதல்ல தூய்மையாக்கு. ஆகவே இதுதான் முதலாவதாக நீங்கள் அமைதி பெறுவதற்கான முதல் வழி இதுதான். அந்த உள்ளம் கெட்டால் எல்லாம் கெட்டு போகும். நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், உடம்பிலே ஒரு சதைப்பகுதி உண்டு, அது சீராக இருந்தால் உடலே சீராக இருக்கும், அது கெட்டுப்போனால் உடம்பே கெட்டு போகும், அதற்கு பெயர் இதயம் என்று சொன்னார்கள். அதாவது உள்ளத்தை சொல்கிறார்கள். உள்ளம் கெட்டு போனால் எல்லாம் கெட்டு போகும். ஆகவே இதயத்தை தூய்மைப்படுத்தாத வரையில் உங்களால் அமைதி பெற முடியாது. இது முதலாவதாக அமைதியிலே பெற வேண்டிய ஒரு நிலை. ஆகவே ஒரு பற்றற்ற வாழ்க்கை,
எவ்வளோ வந்தாலும் சரி பரவாயில்லை, எவ்வளோ வரட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதுக்காக போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கருத்தை சொல்லிவிட்டு சிலர் சொல்வார்கள், இப்படிலாம் பேசினானைக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதியா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து பின்மா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இது என்ன தத்துவமா இது என்று கூட சிலர் சொல்வார்கள். அந்த கருத்துக்கு அப்படி அர்த்தம் அல்ல. எது கிடைத்தாலும் திருப்தி அடை, அதற்கு மேல் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படு. சைக்கிளில் போனால் காலமெல்லாம் சைக்கிளில் தான் போயிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சைக்கிள் கிடைத்தால் சைக்கிளை கொண்டு திருப்தி. சைக்கிளாவது எனக்கு கிட்டியதே, அது கூட இல்லாமல் பல பேர் இருக்கானே, சைக்கிள் கூட இல்லாமல் பல பேர் இருக்கானே, அவனை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன். ஆக அந்த நிலைக்கு வருகிற போதுதான், ஒரு பற்றற்ற நிலை வருகிற போதுதான் நாம் அமைதி அடைய முடியும். ஆகவே தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு பயணியை போல வாழ். ஒரு பயணத்தில் இருக்கிறவன் எப்படி வாழ்வான், எதிலே பிடிப்பு இருக்காது. இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நான் அந்த ஊர்லேயே தங்க போகிறேன், சாயங்காலம் போகணும் ட்ரெயினில். ஆக எனக்கு ஒன்றும் பிடிப்பு ஒன்றும் கிடையாது. எனக்கு இங்கே சொத்து பார்க்கல, சுகம் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. இந்த கூட்டத்துக்கு வந்தால் பேசினேன், அடுத்த ட்ரெயின் டிக்கெட் என்னங்கிறத அந்த ஒரு கவலை தான், எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. அதே போல் இந்த உலகத்திலே ஒரு பயணியை போல ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ் என்று சொன்னார்கள். ஆக இது முதலாவதாக முக்கியம். அடுத்தபடியாக மனிதனுடைய அமைதியை இழக்கின்ற அடுத்த அம்சம் இழப்புகள். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இழப்புகள், நோய்கள், கஷ்டங்கள், இவையெல்லாம் மனிதனுடைய அமைதியை குலைப்பதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். வியாபாரத்திலே தோல்வி, பரீட்சையிலே தோல்வி, சில சமயம் காதலிலே தோல்வி, ஏதோ பல்வேறு வகையான இழப்புகள், நோய்கள், இவையெல்லாம் வருகிறது. இதற்கான அமைதி எப்படி பெறுவது என்று பார்க்கிற போது இந்த கஷ்டங்கள் வருவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, நீயாக தேடிக்கொண்டது. பல கஷ்டங்களுக்கு நீ தான் காரணம். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த துன்பமானாலும் அது உங்கள் கரங்களினால் விளைந்தவைதான், உங்கள் கரங்களினால் விளைந்தவைதான் என்று சொல்லுகிறது. பரீட்சையில் ஃபெயில் ஆகணும்னா ஒழுங்காக படிக்கலை, ஊர் சுற்றிட்டு இருந்தேன், அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன், ராகிங் பண்ணேன், பஸ் டேன்னு சொல்லி பஸ்ஸுக்கு மேலே ஏறினேன், எப்படி பாஸ் ஆக முடியும் உன்னால்? அது தோல்விக்கு நீ தான் காரணம். வியாபாரத்தை ஒழுங்காக கவனிக்கலை, கடையில் போய் ஒழுங்காக இல்லை, கடைக்கு வர்றது கல்லாப்பட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி போட போனால் எப்படி வியாபாரம் உருப்படும்? ஆக பல தோல்விகளுக்கு நீ தான் காரணம். அதை முதலாவதாக நீ சரி செய்து கொள். யாரை எல்லாமே பழி போடாது. நம்முடைய மனிதனுடைய இயற்கை சுபாவம் என்னவென்று சொன்னால், எந்த தோல்வி வந்தாலும் யார் மீதாவது பழி போடுவது, பிளேம் கேம். மனைவி மீது பழிவு போடுவது, பிள்ளைகள் மீது பழிவு போடுவது, ஆசிரியர் மீது பழிவு போடுவது. வாத்தியாரியம் பையனுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலாமா, இவன் ஒழுங்காக பள்ளி கொடுத்துக்கு போகல. ஆக இப்படித்தான் ஒவ்வொருவரும் இன்னொரு மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே என்று மனிதன் என்னுடைய தோல்விகளுக்கு நான் தான் காரணம் என்பதை பொறுப்பேற்கிறானோ அப்போதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆகவே பல தோல்விகளுக்கு நீ தான் காரணம், நீ தான் அதை சரி பண்ணணும். சில வேளைகளில் நீ எந்த தவறும் செய்யாத நிலையிலும் கூட உனக்கு கஷ்டங்கள் வரலாம். இப்போ நோய் வருது, நாம் என்ன தப்பு பண்ணோம் இல்லையா? சில நோய்களுக்கு நாம் காரணம். நல்லா சாப்பிட்றது, உடல் உழைப்பு இல்லை, எக்ஸசைஸ் இல்லை, மருந்து இது சில காரணம். சில சமயம் நாம் எதுவுமே செய்வதிலே நமக்கு நோய் வருகிறது. ஆக இறைவன் சில சமயங்களில் நமக்கு சோதனைகளை வைக்கிறான். இறைவன் நமக்கு சோதனைகளை வைக்கிறான். குர்ஆனிலே அடிக்கடி சொல்லப்படுகின்ற விஷயம், உங்களை ஓரளவு பயத்தாலும் பசியாலும் விளைச்சலில், பொருட்களில், உயிர்களில், உடைமைகளில் நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். ஆக கடவுள் சமயத்தில் சோதனை வைப்பார். சில சமயங்கள் ஒன்னாலே வரும், சில சமயங்கள் கடவுள் புறத்திலிருந்து வரும். ஆக இவற்றை எப்படி நாம் எதிர்கொள்கிறது என்று பார்க்கிற போது இந்த சோதனைகளை கண்டு நாம் கலங்கிவிடக்கூடாது. அதை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும். குர்ஆன் நபிகள் நாயகம் சொன்னார்கள், துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பதே பொறுமை. துக்கத்தின் துவக்கத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது ஆரம்பத்தில் தான் பதட்ட நிலை, அது வந்த உடனே அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு பதட்ட நிலை, அப்போவே பொறுமையாயிடும். பாரி சமாளிப்போம், எப்படி சமாளிக்கலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பதட்டம் அடைஞ்சால் பதறினால் சிதறும் என்று சொல்லுவோம். ஆகவே பொறுமையாக இருங்க. இது இறைவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சோதனை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, எந்த ஒரு நெருக்கடியும் நிரந்தரமானதல்ல, எல்லாம் போகக்கூடியது. நீங்களே சற்று யோசிச்சு பாருங்கள். போன வருஷம் இருந்த பிரச்சனை இன்னைக்கு இந்த வருஷம் இருக்கா உங்களுக்கு? போன வருஷம் இருந்த சில நெருக்கடிகள் இப்போது உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. அதான் குர்ஆன் சொல்லி, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒவ்வொரு கடினத்திற்கு பிறகும் ஒரு இலகு இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தால் பின்னால் அது முடிஞ்சிடும், போயிடும். துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரக்கூடியது. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், குர்ஆன் சொல்லி. ஆக ஒன்றும் கலங்கிறாத, இது போகும், நிச்சயமாக போகும், பயப்படாத.
இறைவனுடைய கருணையிலே நம்பிக்கை வை. இறைவன் என்னை கைவிட்டு விட மாட்டான். சில சமயங்களில் நீ எது உனக்கு கேடு என்று எண்ணுகிறாயோ அதுவே உனக்கு நல்லதாக கூட முடிந்து விடக்கூடும். குர்ஆன் சொல்லுகிறது, வாசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக். நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அநேக நன்மைகள் இருக்கக்கூடும். நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அநேக நன்மைகள் இருக்கு. வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டான், திடீர்னு கவலையாக இருக்கு. புதிய தொழில் தொடங்குவதற்கு அதுவே காரணமாக அமைந்து விடலாம் இல்லையா? என்னையா பெருசாக டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், நான் தொழில் தொடங்கி காட்டுறேன் பாரு. எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க அப்படி. வீட்டை காலி பண்ணுமா, வீட்டினுடைய உரிமையாளர் புதிய வீடு கட்டுவதற்கு அதுவே உத்வேகமாக அமைந்து விடலாம். ஆகவே நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு நன்மையாக கூட அமைந்து விடக்கூடும். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் கண்டீங்கள், அஞ்ச வேண்டாம். ஆகவே இந்த இழப்புக்களை கண்டு நீங்கள் அமைதி இழந்து விட வேண்டாம் என்று நமக்கு திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே இந்த உறுதியான எண்ணத்தோடு நாம் வாழ்க்கையில் வாழ்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே இந்த தனி மனித அமைதியில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதையும் நான் இங்கே சொல்லி காட்ட விரும்புகிறேன். அடுத்தபடியாக சமூக அமைதி. சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு கேடுகளை பற்றி சொன்னோம். ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மை. ஒரு இனம், ஒரு நாடு, ஒரு மொழி இன்னொருவர் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது. இப்போ வீட்டில் இவ்வளோ கொடுமை காரணம் என்னன்னு சொன்னால் ஆணாதிக்க சிந்தனை. பெண்களை மதிக்கிறது இல்லை. இன்றைய நூற்றாண்டு வரையிலே பெண்களை இழிவாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பழமொழிகளை பாருங்க, பெண் புத்தி பின் புத்தி, சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, பழமொழி வச்சிருக்கான். ஆகவே இந்த ஆதிக்க மனப்பான்மை, இந்த சாதிக்கும் அடிப்படை இந்த ஆதிக்க மனப்பான்மை தான். ஆகவே இந்த ஆதிக்க மனப்பான்மையை அகற்ற வேண்டும். அதற்கு தீர்வு என்று சொல்கிற போது எல்லோரும் சமம், எல்லோரும் சமம், இந்த கருத்து ஆழமாக பதியப்பட வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். இந்த ஓமையை சற்று எண்ணி பாருங்கள். சீப்பில் ஒரு பல் உயர்ந்திருந்தால் என்னவாகும்? ஒரு பல் உயர்ந்திருக்கு, ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. அந்த உயர்ந்த பல் தலையை கிழித்து ரத்தம் வர செய்து சீழு பிடிக்க செய்து தலையை சீழாகி போடும். சீத்தலை சாத்தனார் மாதிரி ஆயிடுவீங்க. ஆகவே இந்த உயர்வு தாழ்வு கற்பிப்பது, கருப்பனை விட வெள்ளையனோ வெள்ளையனை விட கருப்பனோ சிறந்தவர் அல்லர். அரபியரை விட மற்றவரோ மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். உங்களில் எவரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ ஒழுக்கம் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ஆக மனித உயர்வுக்கு அடிப்படை பிறப்பு அல்ல. நீ உயர்ந்த ஜாதியில் பிறந்தாய், அது உன்னுடைய சொந்த முயற்சியில பிறந்தா உயர்ந்த ஜாதியில. அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே அவன் பிறந்ததாக சொல்லுகிறாய். அவன் பாவம் பண்ணியா அந்த சமுதாயத்தில் பிறந்தான்? இல்லையே. உன்னுடைய முயற்சிக்கு அங்கே எந்த பங்கும் இல்லையே. பிறகு என்ன உயர்வு தாழ்வு பேச வேண்டியிருக்கிறது? அதான் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்திலே சொன்னார்கள், மனிதர்களே உங்கள் அனைவரையும் நாம் ஒரு